நீங்க திமுகவை இவ்வளவு ஆதரிச்சு பேசுறீங்க, அவங்களுடைய இவ்வளவு நலத்திட்டங்களை பேசுறீங்க. ஆனா பொதுமக்கள் வந்து திமுகவை ஏத்துக்கலையே. அதனால தானே திமுக வந்து 5 வருஷத்துக்கு மேல ஆட்சி நடத்த முடியல. தொடர் ஆட்சி அவங்களுக்கு கிடையாதுன்றத பலரும் என்கிட்ட கேட்டிருக்காங்க. திமுகவை மக்கள் நிராகரிக்கல. ஊடகங்கள் திமுக மேல செய்த துரோகத்தினால தான் திமுக ஆட்சி இழந்தது. 1967ல திமுக ஆட்சியை பிடிக்கும் போது அவங்க செய்த முதல் சாதனையே வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனிய சட்டமன்றத்தை உடைச்சு அதிகாரத்தை நடுத்தர வர்க்கத்துக்கும் சாதாரண மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததுதான். திமுக ஆரம்பிக்கிறதுக்கான முக்கிய காரணமே பார்ப்பனிய எதிர்ப்பு, முதலாளித்துவ எதிர்ப்பு, பண்ணையார்தனத்தின் எதிர்ப்பு அப்படின்றது எல்லாமே. அதனால இந்த பணபலமும் சாதிய பலமும் யார் கையில இருக்கோ அவங்க தான் ஊடகத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்குமே ஊடகங்கள் அவங்க கையில தான் இருக்கு. இது வந்து என்ன ஆகும்னா தொடர்ச்சியாக திமுக மேல ஒரு நரேட்டிவ் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். குறிப்பா வந்து அறிஞர் அண்ணா மரணத்துக்கு பிறகு கலைஞர் வந்து ஆட்சி ஏற்றுக்கிறாரு. அன்னில இருந்து கலைஞர் மேல அவ்வளவு இழுச்சொல்லும் அவ்வளவு கொச்சையான வார்த்தைகளும் தொடர்ச்சியாக கட்டப்பட்டுட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம திமுக மேல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா கொலை அதிகமா இருக்கும், சட்டம் ஒழுங்கா இருக்காது, அப்புறம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ரவுடிசம் அதிகமாக இருக்கும், மன்னர் ஆட்சி தான் கொடுப்பாங்க அப்படின்னு திமுக மேல நீங்க அடிக்கிட்டே போலாம். ஏன்னா அவ்வளவும் வந்து ஊடகங்கள் நம்ம தலையில வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் திமுகவை எதிர்த்து யாரு வந்து கட்சியை தொடரணும் அவங்களுக்கு ஊடக வெளிச்சம் பயங்கரமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள எவன் கட்சி ஆரம்பிச்சாலுமே வந்து திமுக எதிர்த்து தான் ஆரம்பிப்பான், வேற எதையும் எதிர்த்து ஆரம்பிக்க மாட்டான். வரவங்களுக்கு எல்லாமே என்னன்னா ஊடக வெளிச்சம் பயங்கரமா கிடைக்கும். இது வந்து எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். எம்ஜிஆருக்கு ஊடகங்கள் எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கு அப்படின்றது. அவர் சொன்ன சாதாரண ஒரு விஷயம் பண்ணாலும் அதை வந்து ஐயோ எம்மா அப்படின்னு பேசி அவர் மனுஷ கடவுள் அளவுக்கு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சாங்க. அந்த பிம்பச்சிறைன்ற ஒரு புத்தகத்தால உடைச்சதுதான் எம்எஸ்எஸ் பாண்டியனுடைய பிம்பச்சிறை. அந்த புக்கை படிச்சோம்னா எம்ஜிஆருக்கு ஊடகங்கள் எவ்வளவு உதவி பண்ணியிருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதற்கு பிறகு எமர்ஜென்சி காலகட்டத்தில் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நின்ன திமுகவும் கலைஞரும் ஆட்சி இழந்தாங்க, அவதூறுக்கு உள்ளாக்குனாங்க. ஈழ பிரச்சனைகளுக்கு ஈழத்தமிழர்களோட நின்ன கலைஞர் வந்து இன துரோகியா மாறுறாரு, ஆட்சியை இருக்கிறாரு. ஆனா இது எதுக்குள்ளுமே வராம வெறும் திமுகவை திட்டிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து ஊடக வெளிச்சம் பயங்கரமா கிடைக்குது. அவங்களால ஈஸியா வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயும் போக முடியுது. அதுதான் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் நடந்திருக்கு.